வணக்கம் நண்பர்களே. செங்கோன்மை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 546 குறள் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 547வது குறளை நாம 547வது குறள் இறை காக்கும் வையம் எல்லாம் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செய்யும். இதுல வள்ளுவர் இந்த மன்னவனை பற்றி சொல்லும் பொழுது இறை காக்கும் வையகம் எல்லாம் இந்த வையகத்தை பூரா, அதாவது அவனுடைய இருக்கக்கூடிய அவனுடைய எல்லைக்கு உட்பட்ட மக்கள் அனைவரும் அது அவனுடைய வையகம். ஆக இந்த வையகத்தை பூரா அந்த இறைவன், அதாவது அரசன் இறை காக்கும் வையகம் எல்லாம் இவை எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா எல்லா பொருட்களும், மக்கள், மனிதர்கள், மண்ணு, மலை, மேடு, பள்ளம், ஆறு இப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே அவன்தான் காக்க. காலையிலே நம்ம நியூஸ் கேட்கும்போது உடனே உழவர்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி உரம் தட்டுப்பாடா இருக்கு, இது அரசாங்கம் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கூப்பாடு, அது ஒரு மக்கள் ஒரு பக்கத்துல அப்படி பேசுறாங்க. ஆக எதுவாக இருந்தாலும் எல்லாமே அந்த இறைவனை நோக்கிதான் மக்களுடைய அவங்க கேட்கக்கூடியது எல்லாமே அந்த இறைவன் அரசன் கிட்டதான். அவங்களதான் அவன் காக்கணும். ஆக எவ்வளவு மக்கள் எத்தனை இப்பதான் புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு அப்படின்னா அப்பவும் அங்க உள்ள அந்த ஆட்சிக்கு வந்தவங்ககிட்ட எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. இதை காக்கிறதுக்கு உரியது இந்த மன்னனுடைய இறை காக்கும் வையகம் எல்லாம் எல்லாத்தையும் அவன் தான். சரி, அவனை யார் காக்கிறது? அவனை முறை காக்கும் முட்டாச் செய்யும். அவனை அப்போ இவன் எல்லாரையும் அவனை காக்கிறது என்னன்னா அவனுடைய அந்த நீதி நெறி வலுவாத அந்த ஆட்சி முறைதான் அவனை முறை செய்து கோடாத மன்னன் அப்படின்னு இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு. அப்படி அது மாதிரி அவன் நாட்டு மக்களுக்கு அந்த முறைப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை முறை தவறாமல், நீதி தவறாமல் வலுவாது அவன் அதை செய்யும் பொழுது அதுதான் அவனை காக்கக்கூடிய முட்டாச்சை.
அதான் நீதி வலுவாது அவன் செய்யக்கூடிய காரியங்கள் தான். அதுவும் ஒரு மன்னனை காக்கிறதுக்கு வந்து படைகளோ சுத்தி எப்பவும் படைகள் அஹ், அஹ், சுத்தி படைகள் போய்கிட்டு இருக்க முடியுமா? அது காக்கணும். எங்க வந்து ஒரு மன்னனையோ ஒரு மந்திரியையோ அல்லது வேறு யாரையுமோ வந்து ஒருத்தன் வந்து அவன் அவருக்கு வந்து ஒரு தீங்கு செய்யணும்னு நினைக்கும் பொழுது எப்படினாலும் வந்து செய்யும். அதனால வந்து இந்த பாதுகாப்புங்கிறது நம்மள வந்து ஒண்ணு செய்தது. அந்த இறை வந்து அந்த உலகத்தையே காக்கக்கூடியவன். அவர் முறை நீதி வலுவான அந்த ஆட்சியை அவன் எப்படி கொடுக்கிறானோ அதை பொறுத்துத்தான் அவனுக்கு காவல். அந்த முறைதான் வந்து அவனை காக்கும். அதுதான் வந்து இந்த செல்வமைங்கிறது அந்த ஏன் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது? அதுதான் சரி. அடுத்த குரல் அது